ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு யோகா டீச்சிங். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி ரிலேட்டடாக ஒரு 5 சம் பார்க்கலாம். ஏன்னா போலீஸ் எக்ஸாம் வரதுனால வந்து சைக்காலஜி பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக வந்து எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாமுக்கு வந்து சைக்காலஜியோட ரோல் வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். அதனால் வரக்கூடிய நாட்களில் வந்து சைக்காலஜி கிளாஸஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து பெர்சன்டேஜ் ரிலேட்டடாக ஒரு 5 சம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ எண்டில் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் ஆன்சர் கீயோட. ரைட். இந்த சைக்காலஜி வந்து மெயினாக ரோல் ப்ளே பண்ணுறது டிஎன்எஸ் சார்பில் எஸ்ஏ எக்ஸாமு, பிசி எக்ஸாம், இது போக குரூப் 1, குரூப் 2, 2A, 4 எக்ஸாம்ஸு ப்ளஸ் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் ஒரு ரொம்ப மெயினான சப்ஜெக்ட். சரிங்களா? கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் யோகா டீச்சிங், டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் வந்து யோகா டீச்சிங் புதுசாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம் ஒரு 5 சம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். போக போக உங்களுடைய வரவேற்பு இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இதனுடைய கவுண்ட்டை கூட்டிக்கலாம். ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். கன்வெர்ட் 7/4 2% அப்படின்னா ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. சிம்பிள். ஒரு பின்னம் இருக்குன்னா இது சதவீதமாக மாற்றணுமே இன்ட்டு 100. அப்போ நாங்கள் 25 100. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 175% மாற்றினால 175%. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அப்போ ஒரு பின்னத்தில் கொடுத்து சதவீதமாக மாற்ற சொன்னீங்கன்னா சிம்பிள் இன்ட்டு 100 போட்டு அதனுடைய ஆன்சர் வெரிஃபை பண்ணால் போதும். சரிங்களா? செகண்ட் சம். 75 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ஏ கவர்மெண்ட் ஸ்கூல் ஹை ஸ்கூல் அப்பியர்டு எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன். ஒரு 75 பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் வந்து எழுத போகிறாங்க. அதாவது அரசு உயர்நிலை பள்ளியை சேர்ந்த 75 மாணவர்கள் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமை எழுதுகிறாங்க. சரிங்களா? அவர்களில் 72 ஆஃப் தம் டிக்ளேர்டு பாஸ்டு இன் த எக்ஸாமினேஷன். அவங்கள 72 பேர் என்ன பண்ணுறாங்க, தேர்ச்சி பெற்றதாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபைன் தி பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ்டு, அதாவது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதத்தை காண்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 75 கீழே போட்டுக்கோங்க. அதில் எவ்வளோ கிளியர் பண்ணியிருக்காங்க, 72 மேலே போட்டு இன்ட்டு 100. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர் 3 25 75, 4 25 100, 1 3 3, 2 3 6 12, 4 12. அப்போ ரிமைண்டர்ஸ் 24 இன்ட்டு 4 கிட்டத்தட்ட 96% தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. இப்போ நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதம், அதாவது ஃபைன் த பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ண பெர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. அப்போ 75 நான் கீழே போட்டேன். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு 72 வந்து பாஸ் பண்ணவங்க. பெர்சன்டேஜ் கேட்கறதுனால இன்ட்டு 100 போட்டு அடித்து கொடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின். 0.07% அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த பெர்சன்டேஜ் அப்படின்னு பக்கத்தில் நம்பரில் வந்துருச்சுன்னா அது அப்படியே டிவைட் பை 100 போட்டுக்குங்க. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 2 டிஜிட் இருக்குது. இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட். அவர் 2 டிஜிட் இருக்கனால மேலேங்கிலே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த 2 தான் தள்ளி புள்ளி வச்சு மேலே 7ன்னு வரும். கீழே 2 செய்வர் 2 செய்வர் 100 இன்ட்டு 100 10,000. 4 செய்வர் போட்டுங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். புரியுதுங்களா? 0.07%. இந்த பெர்சன்டேஜ் வந்தனால டிவைட் பை 100 போடுறேன். மேலே 2 ஸ்தானம் புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்குது. அவன் மேலே எங்கேயே 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே வந்து முழு நம்பராக 7 வரும். கீழே 100 இன்ட்டு 100 10,000. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். அதில் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்தளவு சிம்பிள் தான். இதில் பெரிய லாஜிக்லாம் இல்லை. அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.005% மாற்றுன்னு கேட்டிருக்காங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன். இதில் டேட்டா ஒரு நம்பர் பின்னத்தில் இப்படி கொடுத்தாங்கன்னா இன்ட்டு 100 போடுவேன். ஃபஸ்ட் சம் பார்த்தோம். இப்படி புள்ளியில் கொடுக்குறாங்கன்னா இதையும் என்ன பண்ணணும், இன்ட்டு 100 போட்டால் ஆன்சர். சரிங்களா? அப்போ 0.005 இன்ட்டு 100% மாற்றினால 2 ஸ்தானம் தள்ளி போடுவீங்க. ஏன்னா 100 2 ஸ்தானம் தள்ளி போயிடுச்சுன்னா 0.5% தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஏன்னா ஃபஸ்ட் சம்லேயே நான் அதுவே சொல்லியிருந்தேன். ஒரு நம்பர் வந்து பின்னத்தில் கொடுத்துருக்கோம் தான் 3/4 வந்து ஃபஸ்ட் சம்லேயே பார்த்தோம். அடித்து கொடுத்தீங்கன்னா 75%ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு நம்பர் பின்ன வடிவில் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி புள்ளி வச்சாலும் சரி, இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அதனுடைய ஆன்சர். சரிங்களா? ஃபஸ்ட் சம்மே பாருங்கள். இந்த பின்னத்தில் இருக்கா 7/4 இன்ட்டு 100 போட்டோம் ஆன்சரு. இதில் பாருங்கள் புள்ளி மட்டும்தான் இருக்குது. இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ்னு ஒன்று வந்ததுனால அதை டிவிஷன் 100 போட்டோம். சரிங்களா? ரைட். அடுத்து இந்த வீடியோட கடைசி சம்மும். த நம்பர் ஆஃப்
literate persons in a city increased from 5 lakhs to 8 lakhs in 5 years. What is the percentage increase? அதாவது ஒரு நகரத்தில் லிட்ரேட்னா கல்வி அறிவு, சரிங்களா? ஒரு நகரத்தில் கல்வி அறிவு பெற்றவரோட எண்ணிக்கை வந்து 5 வருஷத்தில், சரிங்களா, 5 வருஷத்தில் 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதிகரிப்பின் சதவீதம் என்ன? இதில் வந்து டேட்டாவை நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டாலே சம்ம முடிச்சிடலாம். எப்பயுமே டினாமினேட்டர் வந்து கீழே வந்து என்னென்னா எதுலேருந்து எது இன்க்ரீஸ் ஆகும்பாங்க. 5 லட்சமாக இருந்தது என்னாச்சு 5 வருஷத்தில் 8 லட்சமாக மாறிடுது. அப்போ அந்த 5ன்றதை கீழே போட்டுக்குங்க, சரிங்களா? அந்த 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக மாறுது. அப்போ அந்த பிரைமரி அந்த ஸ்டாண்டர்ட் நம்பர் தான் போடணும். 5 லட்சம்னு போட்டதை 5ன்னு போட்டால் போதும். மேலே வந்து என்ன போடுறீங்கன்னா இந்த 5 லட்சத்துக்கும் 8 லட்சத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்ன்னு பாருங்கள். 8லேருந்து 5 போச்சுன்னா 3, சரிங்களா? அப்போ மேலே 3ன்றதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகரிப்பின் சதவீதம் இன்ட்டு 100, சதவீதம்னாலே 100. இதை அடித்து கொடுத்தீங்கன்னா ஆன்சர். 1 5 5 25 100. அப்போ 20 × 3 60%. ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? 5 லட்சத்துலேருந்து 8 லட்சமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 5 கீழே போட்டுக்கிறேன். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 5லேருந்து 8 போகும்போது ஒரு +3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த +3 இங்கே போட்டேன். இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ஆன்சர், சரிங்களா? இதற்கான வீடியோவுக்கு முடிஞ்சதுமே பிடிஎஃப் இருக்கும், ப்ளஸ் அதுக்கு கீழே இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு நிமிஷம். நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த சம்முக்கு 60%, இந்த சம்முக்கு வந்து 5%, இந்த சம்முக்கு டி. இப்படியே ஒரு வீடியோக்கிலேயே உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், வித் ஆன்சருக்கு இப்படி ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ 1 by 1 உங்களுக்கு கிளாஸஸ் வந்து சைக்காலஜி கிளாஸ் ரெகுலராக வரும், மேக்ஸ் கிளாஸும் நடத்தி கொடுக்குறோம். ஸோ நம்ம எதிர்பார்க்குறது உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சப்போர்ட் தான், சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.